அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 14/3/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. 2024 ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை 19 பாகங்களாக நமது இம்தியா ஆன்லைன் யூடியூப் சேனலிலே இதுவரை நாம் அப்லோடு செய்திருக்கிறோம். பொதுவாக ரமதான் மாதத்தில் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் அதிகமான தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இஸ்லாமிய மார்க்கமும் அந்த தான தர்மத்தை ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறது, சாதாரணமாகவே வலியுறுத்துகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, வகான அஜ்வத மா யகூன ஃபி ஷஹ்ரி ரமதான். வழக்கமாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடைவளலாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ரொம்ப உச்சளவில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான தர்மத்தில் என்ன இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்து விளங்கியதாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மறுமை நாளை உறுதியாக அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதெல்லாம் நம்ம கையை விட்டு போகக்கூடிய காசுங்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா இந்த தான தர்மங்கள் இருக்குல்ல, உலக பார்வையில் இருக்கிறது குறையிறதுக்கு பேர் தான் தான தர்மம். ஆனால் மார்க்க பார்வையில் எது நம்மை விட்டு செல்கிறதோ, தான தர்மத்தின் பேரில் நம்மை விட்டு செல்கிறதோ, அது எல்லாம் தான் மறுமை நாளில் நம்மளுடைய சேமிப்பு. உலக மக்களினுடைய பார்வையில் அது கழிவது. 100 ரூபாயில் 50 ரூபாய் கொடுத்துட்டான்னா 50 ரூபா தான் பாக்கி இருக்குன்னு அவன் சொல்லுவான் இப்போ உள்ள கைவசத்தில். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது நம்ம கையில் இருக்குதோ அது நம்மளுக்கு மறுமையில் பலன் தராது. எதை நாம் பிறர்களுக்கு கொடுத்துருக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்யும், அதிகமான பலன் தருங்கிறத இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை. அப்போ இதையெல்லாம் மையமாக வைத்து தான் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் என்ன செய்கிறாங்க, தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் இதில் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தான தர்மத்தை யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்கிறது ரொம்ப அவசியமானது, யாருக்கு செய்வது ரொம்ப உபயோகமானது, எந்த முறையில் செய்தால் அந்த நன்மை நீடித்து நமக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில எல்லாம் சிந்தித்து செயல்படுகிறார்களா என்றால் அந்த விஷயத்தில் கோளாறு படைத்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதிகபட்சமாக இந்த ரமதான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில்லறை மாற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வீடு தேடி நிறைய பேர் வர்றாங்கல்ல, ரமதான் மாதம் விட்டது என்று சொன்னால் இந்த ஊரில் இருக்கக்கூடியவன் அந்த ஊருக்கு போவான், அந்த ஊரில் இருக்கக்கூடியவன் இந்த ஊருக்கு வரும். அப்படி மாறி மாறி அந்த ஒரு சொல்லப்போனால் அந்த ஒரு வாரத்திலே ஆரம்பிச்சிடும். நோம்பு முடிய என்ன செய்வாங்க, அப்படி நிறையா பேர் வர்றாங்க பார்த்தீங்களா. அவர்களுக்கு நாம் கொடுப்பது தான் தர்மம். அப்போ அதை தாண்டி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்மளும் சொல்ல வரலை. ஆனால் யாருக்கு அதிகமாக நம்ம கொடுக்கணும், அதான் மனிதர்களில் 2 வகையினர்கள் இருப்பாங்க. ஒரு சாரார் என்னன்னா இந்த கை நீட்டிய பழக்கப்பட்டவர்கள். அதனால தான் போன வருஷம் உங்கள் வீட்டு கதவை தட்டியவர்கள் அதுக்கு முந்தின வருஷமும் கதவை தட்டியிருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தாலும் அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்க கை நீட்டி பழகிட்டாங்கன்னு வைங்களேன். அது தன்னிறைவு பெறுவது, அது ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நம்ம தன்னிறைவு பெற்றணும். சும்மா கை நீட்டி பழகிட்டு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே என்னதான் செய்வோம், அது அல்லாவே இந்த காசு விஷயத்தில் அப்படியே ஆக்கி வச்சிருக்கிறான். உலகத்தில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். யார் அந்த கை நீட்டியே பழகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மூத்தா போகிற முடியும் அதே கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த தன்னிறைவு அவனுடைய உள்ளத்தில் வரல. பார்த்தீங்களா? அப்போ எதுக்கு நம்ம சொல்ல வர்றோன்னா, இப்போ வாங்கிட்டு இப்படி நம்மள்ட்ட கேட்டு வர்றாங்களா, அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா வம்மசாயில பலா தன்ஹர், யாசித்து வருபவர்களை விரட்டாதீர்கள்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அதை சொல்கிறான். நம்மள்ட்ட இருந்தால் கொடுக்கறதுங்கிறது வேற. ஆனால் என்னன்னு கேட்டால், இப்போ மனிதர்களில் 2 வகைன்னு சொன்னல. ஒன்று கேட்டு வரக்கூடியவர்கள், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை இருக்கும். உதாரணமாக மருத்துவ தேவை இருக்கும், அல்லது படிப்பு தேவை இருக்கும், அல்லது அரிசி வாங்கிறதுக்கு கூட தேவை இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட வெளியில் கேட்பதற்கு அந்த கூச்ச உணர்வு இருக்குது. நம்ம எப்படி போய் கேட்கறது, ஏன்னா அவங்க சுயமரியாதையோடைய வாழ்ந்து பழகியிருப்பாங்க. அந்த மாதிரியான மக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க. ஊரை விட்டுருங்க, அது நம்ம குடும்பத்திலேயே நம்ம பார்க்கத்தானே செய்யணும், குடும்பத்தார்களையும் இருக்கத்தானே செய்வாங்க. அப்போ நம்ம தான தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் முதல்ல இந்த மாதிரியான நபர்களை நாம் தேடி பார்த்து போய் கொண்டு போய் கொடுக்கறது இருக்குது. பார்த்தீங்கன்னா அது சிறந்த தர்மம். நம்மள்கிட்ட கேட்டு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு வகை. சிறந்தது என்ன, அவங்க கூச்ச சுபாவத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்களா. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறாங்களே, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவுக்கான பிஹிம் ஹசாசா. சஹாபாக்கள் எல்லாம் ஏழ்மை நிலையில் இருந்தாங்கன்னு தான் நம்மளாம் சொல்கிறோம்.
அப்படிதானே பயானெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், சஹாபாக்களை மற்றவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் இவர் ஏழைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்களாம். ஏன்? அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்றவர்களாக என்ன செய்வாங்கன்னா வெளியே காட்டிக்கொள்வார்கள். யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. தேவைகள் என்ன செய்வாங்க, அப்படி சகித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவுகான பிஹிம் ஹசாசா. சஹாபாக்களை பிறர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் தன்னிறைவோடு தான் இருக்கிறாங்க, எந்த தேவையும் இல்லாதவர்களாக ஒரு பணக்காரர்களாகத்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் மற்றவங்க நினைப்பாங்களாம். ஆனால் உண்மையிலே அந்த சஹாபாக்களுடைய நிலைமை ஏழ்மை நிலையில தான் இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் மட்டுமா இன்னைக்கு இருக்கதானே செய்கிறாங்க. அப்போ அது மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னன்னா அவன் வரட்டும், அவன் கேட்டு வரட்டும், சொந்தத்திலேயே தேவையுடையவன் நிறைய பேர் இருப்பான், நம்ம என்னது போய் கொடுக்கணும், அவன் அவசியம் நம்ம வீட்டுக்கு அதை அவன் தட்டட்டும், அவன் கேட்கட்டும், அவர் கால் பண்ணியாவது அவன் கேட்கணுமே இல்லையா? அவனே கால் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான், நான் என்னது போய் வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இதுலையெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா வீம்பு காட்டிகிட்டு இருப்போம். என்னமோ நம்ம இந்த உலகத்தில் இந்த மாதிரி செய்கிற காரணத்தினால் நம்மளுக்கு பட்டம் கிடைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுமை எண்ணத்தில் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றுக்குமே அவர்கள் வரணும்னு சொல்லியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது அந்த விளம்பரத்தை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, 4 பேருக்கு தெரியணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில். ஆனால் முஸ்லீம்கள் செய்யக்கூடியதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் இருக்கிறது. அதே மாதிரி என்னன்னா முஸ்லீம்கள் ரமலான் மாதத்தில் இந்த நோன்பு கஞ்சிகள்லாம் காசு கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் பார்க்குறோம்ல. ஏன்னா ரமலான் மாதத்தில் இப்போ உதாரணமாக மதரசாவை கேட்டு வருவாங்க, பள்ளிவாசல் கேட்டு வருவாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல, அதெல்லாம் நன்மை தான். ஆனால் அதை விட தேவையுடையவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ என்னன்னா இந்த ரமலானுக்கு நோன்பு கஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமாக நம்ம தனியாகவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். முத்துப்பேட்டையில் உள்ள அந்த ஜமாத்தினர்கள் எல்லாம் முடிவு செய்து, ஏன்னா இந்த லாஸ்ட் 10 நாளுக்குள்ள அந்த சாப்பாட்டு செலவு இருக்குல்ல, அதே கிட்டத்தட்ட அந்த முத்துப்பேட்டை அந்த நகரத்தில் மாத்திரம் 60 லட்சம் செலவழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். முத்துப்பேட்டை ஜமாத்து போட்ட அறிக்கையை நம்ம தனியாகவே இந்த பதிவுகளில் அதை ஒரு பாகமாக போட்டிருக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வாரி வாரி கொடுக்குறாங்களே தவிர இந்த அளவுக்கு நம்ம இதுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் தன்னிறைவு பெற்றவர்கள், சாப்பிடுவதற்கு வழி உள்ளவர்கள், அந்த மாதிரியான மக்கள் தான் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 80% அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு 20% அதுன்னு சொல்ல போனால் அதை லேசாக நம்ம தாக்கினாவே போதுமானது. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் மற்றவர்கள் அந்த வலியுறுத்துதல்லையும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ சகருக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுப்பேற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டு போட்டு இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் உரிமையோடு என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு 15,000 ரூபா கொடுங்க, நீங்கள் ஒரு 20,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி இந்த வலியுறுத்துறதுக்காக வேண்டி, நிர்பந்தத்துக்காக வேண்டி அவர் கொடுப்பார். அதனால் நன்மை இருக்குதா, அவருக்கு நன்மை இருக்குதா, அவரே மனசு அறியாமல் கொடுக்குறார். மனசில் அது அந்த ஈடுபாடு இல்லாமல் கொடுத்தான்னு சொன்னால் அவருக்கு நன்மை இல்லை, மறுமையிலையும் பயன் இல்லை. இதனால் யாருக்கு நன்மை அப்படின்னு சொல்லி அதை வாங்கக்கூடியவர்களும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அறிந்த எத்தனையோ விதமான ஏழை மக்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தை என்ன செய்யறதில்ல, பெரும்பாலானவர்கள் வளர்த்தி கொள்றதில்லை. அதனால் முதல்ல நீங்கள் தான தர்மம் என்ற முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் முதல்ல குடும்பத்தை கவனி. குடும்பத்தவர்கள் இருக்காங்களா இல்லையா, குடும்பத்தில் எத்தனை பேர் ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள, நம்ம கை நீட்டக்கூடியவர்களாகவே எப்போ இருக்கக்கூடாது. ஜக்காத்துங்கிறது வேற, அதுதான் வசதியானவர்கள் கொடுக்கறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் சொன்னது என்னது, தான தர்மம் தான். அப்போ நீ வாங்குற ஆளாகவே நம்ம இருக்கக்கூடாது, நம்மளும் கொடுக்கணும் இல்லை, நம்மள்ட்டையும் கொஞ்சம் கொடுக்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டையேனும் தான தர்மம் செய்தாலும் ரசூலை சொன்னாங்கல்ல, அது கூட நீங்கள் வழி இல்லாமையாக இருக்கிறோம், இல்லை நம்ம வழி இல்லாமையாக இருக்கிறோம். அப்போ நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் தான தர்மம் செய்யணும். ஆனால் இப்போ என்னன்னா, கொடுக்குற ஒரு சாராராக, வாங்கக்கூடிய ஒரு சாராராக, இப்படி நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். தான தர்மத்தில் எல்லாமே கொடுத்தாகணும். சொல்லப்போனால் தான தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணும், கொடுக்கத்தானே வேணும். அப்போ இது மாதிரியான அந்த ஒரு விரிந்த மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் குடும்ப ரீதியில் இந்த தான தர்மத்தை ஆரம்பிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மார்க்கத்திலே ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது முதல்ல குடும்பத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, இப்படி எல்லாமே பார்க்கணும் இல்லை. அவ சில நேரம் மனிதர்கள் பல வகையில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்காமையே இருந்தோன்னு வைங்களேன், நம்ம கேட்காம இருந்தால் நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவர் நம்மள்ட்ட யாரும் கேட்டதே இல்லையே, அப்போ ஒருவேளை அவர்கிட்ட கூட இருக்குமான்னு சொல்லி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நாம் நன்மையை நாடி செய்யக்கூடிய நாம தான் என்ன செய்யணும், சில விஷயங்களை சரியான முறையில் யோசிக்கணும். அதே மாதிரி நிலையான தர்மம் எதில் வரும், நிலையான தர்மம் நம்ம பேசுதில்லை, நிலையான நன்மையை பற்றி பேசுதில்லை. அப்போ எந்த வகையில் கொடுத்தால் அதுக்கு நம்மளுக்கு நிலையான தர்மம் வரும், நிலையான நன்மை வரும்னு நம்ம பார்க்கணும். சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா
சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க, அது முடிஞ்சு போச்சு. அதே நேரம் சதகத்துன் ஜாரியான்னு இஸ்லாம்னு சொல்லத்தானே செய்யுது. அப்போ நம்ம தான தர்மம் பண்ணணும்னு முடிவெடுத்தாச்சு. அது சதகத்துன் ஜாரியாவாக அது வந்து நம்மளுக்கு பயன் தருமான்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? இப்போ மருத்துவத்தை கூட நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் மருத்துவத்துக்கு நம்ம உதவி செய்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு உதவி. ஏன்னா அல்லாவே குரானில் சொல்கிறான்ல, ஒமன் அஹையாக இப்போ அன்னமா அஹையன் நாச ஜமியா. ஒரு உயிரை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே நீங்கள் வாழ வைத்த நன்மையை பெறுவீர்கள் நல்லாவே குரானில் சொல்கிறான். இந்த உயிர் பாதுகாப்புன்னு இருக்குல்ல, உயிர் பாதுகாப்பில் வந்து முக்கியமானது இந்த ஆப்ரேஷன் எல்லாம் கேட்டு தானே வர்றாங்க. அப்போ அதனுடைய உண்மை நிலை அறிந்து அதற்காக வேண்டியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த உதவி செய்யணும். நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம 100 பேருக்கு கொடுத்தோமான்னு இப்போ பார்க்கவே கூடாது. 5 பேருக்கு கொடுத்தாலும் நிறைவாக நீங்கள் கொடுத்தீங்களா, அவங்களுக்கு பயனுள்ள விதத்தில் கொடுத்தீங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, அவங்களுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு மார்க்க வலியுறுத்தலாம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இதை வந்து நம்ம இப்போ 100 பேருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 4 பேருக்கு கொடுத்தோம்னா, அவனுக்கு வந்து தன்னிறைவாக கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் அவனும் கொடுப்பானே அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் நம்ம சிந்திச்சு, அப்படியான அடிப்படையில் எல்லாம் தான் என்ன செய்யணும், நம்ம இந்த தான தர்மங்களை அமைத்து கொள்ளணும். அதே மாதிரி இப்போ இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ படிப்புக்கு வந்து புக்குகள் வாங்குவதற்கே வழி இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஏன் வெளியே தெரியலன்னா, அவங்க நம்மள்ட்ட வந்து கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. நம்மள்கிட்ட கேட்காத காரணத்தினால பழைய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. அப்படி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. எந்த ஊர்லேயுமே எல்லா மக்களும் ஏழையாகவும் இருக்க மாட்டாங்க, எந்த ஊர்லேயுமே எல்லா மக்களும் பணக்காரர்களாக இருக்கவும் மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்க. குறிப்பாக சதகத்துன் ஜாரியா வகையில் என்னவெல்லாம் வருதோ அந்த வகைக்கு வந்து நீங்கள் தேடி பார்த்து செய்யுங்க. படிப்பு ரீதியாக தேடி பார்த்து செய்யுங்க, மருத்துவ ரீதியாக என்ன செய்யுங்க, தேடி பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி வந்து இப்போ சில இடங்களில் வந்து இந்த தண்ணி இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு போரிங் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் சிறந்த ஒரு தான தர்மம் தானே. அப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு நபருக்கு வந்து பெட்டி கடை வச்சு கொடுத்தா கூட அவருடைய வாழ்க்கையை அதில் போயிட்டு இருக்கும். பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் சிந்திச்சு நம்ம கொடுக்கணுமே தவிர, ஏதோ ரமலான் வந்துருச்சு, நாம் அந்த நோன்பு கஞ்சிக்கு நம்ம கொடுத்தாச்சு, நம்ம ஒரு 2 நாள் சஹருக்கு நம்ம போட்டாச்சு, நம்மளுடைய கடமை நீங்கியாச்சு, நம்மளுக்கு நன்மை போகுதுங்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. வழங்குதுங்களா? அதனால் இந்த ரமலானில் ரொம்ப முக்கியமானது இந்த தான தர்மம் அப்படிங்கிறது. அந்த தான தர்மத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அது யாருக்கு கொடுக்கணும், எந்த முறையில் கொடுக்கணும், யாருக்கு கொடுப்பது ரொம்ப அவசியமானது, யாருக்கு கொடுத்தால், எதற்கு கொடுத்தால் மறுமை வரை நாம் மரணமானால் நமக்கு அந்த நன்மை வந்து சேரும், இப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், அதில் வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் என்பதை சொல்லி இந்த 20வது பாகத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வேறு சில விஷயங்களை அடுத்த தொடரில் பார்ப்போம்.